அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, வீரியம் சீரும், வாழ்க்கை மாறும், வெற்றிகள் கிடைக்கும், நல்லதே நடக்குங்க. 5 விபரீத மாற்றங்கள், அதுவும் அக்டோபருக்குள்ளே கிடைக்க போகின்ற மாற்றங்கள், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டில் மிக மிக நன்மையான விஷயம் உங்களுக்கு ஒன்று இருக்குன்னா அது ஒரே ஒரு கிரகத்தால் தாங்க, அதுவும் குரு பகவானால தான். 7ஆம் வீட்டில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய நேரடி 7ஆம் பார்வையால் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். 4ஆம் வீட்டில் கும்பராசியில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். 11ஆம் வீட்டில் கன்னி ராசியில் கேதுவும் அமர்ந்திருக்காரு. இது வருடக்கோள்களோட அமைப்புங்க. இது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க போகின்ற விஜயம், வீரியம், வெற்றி அது எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்துடலாம். விஜயம்னா பயணம், வீரியம்னா தைரியம், தன்னம்பிக்கை, ஜெயம் என்றால் வெற்றி. இது தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் மிக மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் 5 விஷயங்கள் மாறப்போகுதுங்க. அதில் முதல் விஷயமாக பிள்ளைகள் வழியில் பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கும். 2வது விஷயம், பிள்ளைகள் வழியில் ஒரு எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது நடக்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம், வேலை, தொழில் என எதையாவது ஒன்றை உருவாக்கி அவங்க வாழ்க்கையை மாற்றுவீங்க. அதன் மூலமாக நன்மை பெறுவீங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு முடிவடைந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தா உங்களுடைய பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக குறையுங்க. இது பிள்ளைகள் வழியில் நடக்கக்கூடிய முதல் மாற்றம், முதல் ஜெயம். பிள்ளைகளால் விஜயம், இடமாற்றம் நடக்குங்க. 2வதாக காதல் விவகாரம், இது குடும்பத்தில் வருங்க. உங்கள் குடும்பத்தில் காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 3வதாக பார்த்தோம்னா புதிய பதவிகளும் புதிய வேலையும் உங்களுடைய வாசல் கதவை தட்டுங்க. அதே போல் புதிய தகவல் செய்தி உங்கள் வீடு தேடி வரும். எதிர்பார்த்த வெளியூர் மாற்றம், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்குங்க. அடுத்ததா 4வதாக வாழ்க்கை துணை விஷயத்தில் எதை எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கும். திருமண வாழ்க்கையில் நீங்கள் விரும்பியது கிடைக்கும். 5வதாக கண்டிப்பாக இதுவரை உங்களுக்கு உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை தீர்ந்து போகுங்க. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிபாவம் நிச்சயமாக நீங்கும். ஒரு மந்தத்தன்மை அல்லது ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை அல்லது உங்களுடைய திறமை, படிப்புக்கு ஏற்ற வாய்ப்பு, அங்கீகாரம், நிலையான ஒரு வேலை, சம்பளம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசு இப்போ சரியாக போகுது. வாய்ப்பு, வேலை, சம்பளம் இது எல்லாமே கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். ஆயுள் விருத்தி நிச்சயமாக உண்டுங்க. வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட விபத்துக்கள், சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், தகராறு இது எல்லாமே இனி தீர்ந்து போகுங்க. ஒரு வீட்டு பிரச்சனை, ஒரு இடத்தால் நிலத்தால் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். இதன் மூலமாக நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். மன நிம்மதிங்கிறது நிச்சயமாக உண்டு. உடல் ஆரோக்கியங்கிறது நிச்சயமாக உண்டு. நிம்மதியோடு ஆயுளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த 5 விஷயம் அக்டோபருக்குள்ளே நடக்குங்க. ஏன் அக்டோபருக்குள்ளே அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் வக்ரமடைகிறாரு. அப்போ குருபலன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்குரிய முயற்சியை எடுத்தீங்கன்னா அதில் வெற்றி நீங்கள் பெற முடியுங்க. கிரகங்களும் காலமும் வாய்ப்பை கொடுக்குங்க. அதில் உங்களுடைய முயற்சிங்கிறது முழுமையாக இருந்துச்சுன்னா நிச்சயம் வெற்றிங்கிறது முழு பலத்தோட முழுமையாக கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.